ஹலோ ஆல்! இந்த மினி விளாக்ல என் தங்கச்சிக்கு டெலிவரிக்கு போகும்போது ஹாஸ்பிட்டல் பேக்ல என்னெல்லாம் திங்ஸ் வந்து பேக் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்க போறீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐட்டம்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து டவல் வந்து ஒரு 4-5 டவல் எடுத்துக்கிட்டோம். அண்ட் நைட்டி பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஓப்பன் நைட்டியாக 2 நைட்டியும், ஜிப்பர் நைட்டியாக ஒரு நைட்டியும் எடுத்துக்கிட்டாச்சு என் தங்கச்சிக்காக. அண்ட் பெட்ஷீட் பொறுத்த வரைக்கும் வீட்டில் காட்டன் பெட்ஷீட்டாக இருக்க மாதிரி 2 பெட்ஷீட் வந்து என் தங்கச்சிக்கு ஒன்றும் அட்டண்டருக்கு ஒன்றும் எடுத்துக்கிட்டாச்சு. அண்ட் காட்டன் சாரீ வந்து சாஃப்டாக காட்டன் சாரீஸ் வந்து 2 எடுத்துக்கிட்டோம். அண்ட் ஃப்ளாஸ்க் கண்டிப்பாக முக்கியமான ஐட்டம் 1, 2, 3 ஃப்ளாஸ்க் கூட எடுத்துக்கோங்க, தப்பு கிடையாது. ஏன்னா ஹாட் வாட்டர், மில்க், காஃபி இது மாதிரி நிறைய நீட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் 3 ஃப்ளாஸ்க் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அண்ட் டாய்லெட்ரிஸ், பாத்ரூம் எசென்ஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா சோப்பு, டிஷ்வாஷர் சோப்பு, அண்ட் அதுக்கப்புறம் வந்து வாஷிங் சோப்பு, பாத் சோப், டெட்டால், சானிடைசர், ஹேண்ட் வாஷ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம் நாங்கள். அண்ட் டிஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா ட்ரை டிஷ்யூஸ், வெட் டிஷ்யூஸ் ரெண்டுமே வந்து எடுத்துக்கிட்டோம் தேவைப்படும்னு சொல்லிட்டு. அண்ட் மேக்கப் எசென்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் பெருசாக நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணல. கோம், பவுடர் அண்ட் ஹேர் ஆயில், மெயினாக தலைவலி தைலம் தேவைப்படும், தலைவலி தைலமும் எடுத்துக்கிட்டாச்சு. அண்ட் ஜுவல்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கழட்டி வைக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு சின்னதாக ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் நாங்கள். இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் மெயினாக நம்ம துடைக்கிறதுக்கு ஒரு கிளாத் தேவைப்படும். நம்ம டேபிளில் சாப்பிடும்போது க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு கிளாத் தேவைப்படும். அதுக்கு வந்து ரீயூசபிள் கிளாத் வந்து ஒன்று நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம். இது டெம்பரரி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுடலாம் அந்த மாதிரி. அண்ட் பேபிக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் பெட்ஷீட் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தோம், அதையும் வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். நைஃப் அண்ட் சிசர்ஸும் வந்து எடுத்துக்கிட்டாச்சு. அண்ட் டவல், பெட்ஷீட்ஸ் இது எல்லாமே வந்து கவர்மெண்ட்டில் வந்து கொடுத்த ஒரு பேஸ்கெட் கொடுத்துருந்தாங்க. தங்கச்சியோட 3 months 6 monthsல கொடுத்துருந்தாங்க. அந்த பேஸ்கெட்டில் கொஞ்சம் ஐட்டம்ஸும் அண்ட் பெரிய ட்ராவல் பேக்கில் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுட்டோம். டாய்லெட்ரிஸ், க்ளீனிங் எசென்ஷியல்ஸ், நம்மளோட தேவையான அந்த மேக்கப் எசென்ஷியல்ஸ் இது எல்லாமே வந்து குட்டி குட்டி பவுச்சில் போட்டு அது எல்லாமே இந்த பெரிய பேக்கில் வந்து நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். அண்ட் பெரிய பேக்கில் என் தங்கச்சியோட பெட்ஷீட்டு, அவளுக்கு தேவையான டவல், நைட்டீஸு அண்ட் ஃப்ளாஸ்க் இதெல்லாமே எடுத்து நீட்டாக பேக் பண்ணியாச்சு. இதில் நாங்கள் மிஸ் பண்ண ஐட்டம்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேபியோட ட்ரெஸ்ஸு. கண்டிப்பாக பேபிக்கு நம்ம வந்து 1 or 2 ட்ரெஸ் தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும். பட் ஃபேமிலியில் வந்து பேபிக்கு முன்னாடி ட்ரெஸ் வாங்கி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் ஹாஸ்பிட்டலில் போனோடனே ஃபஸ்ட்டு பேபிக்கு ட்ரெஸ் இருக்கான்னு தான் கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து முடிஞ்சால் ஒரு பேபி ட்ரெஸ்ஸை வாங்கி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக தேவைப்படும். அண்ட் பேபிக்கு கிளாஸ் மாதிரி பால் ஆற்றி கொடுக்கறதுக்கு, ஏன்னா நீங்கள் மதர் ஃபீடே கொடுத்தாலுமே பால் வந்து சங்கில் தான் கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ சங்கு பாலாடன்னு சொல்லுவீங்க, அதை எடுத்துக்கோங்க. அண்ட் 2 குட்டி கிளாஸ் பிராண்ட் நியூவாக வாங்கி வச்சுக்கோங்க. இது எல்லாமே நாங்கள் எடுத்துகிட்டு பக்கம் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.